இறைவன் கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேக்குற உலகத்துல நீ நல்லா இருக்கணும்னு இறைவனையே வாழ்த்தின ஒருத்தர். மாட மாளிகையில வாழற வாய்ப்பு கிடைச்சும் உலகமே தலைவணங்குற சூழல் உருவாகியும் நாராயணனே சகலமும் சொல்லி துளசி வனத்துல வாழ்ந்த பெரியவர். தன்னுடைய பக்தியால ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே புகழ் சேர்த்த மகன் பெரியாழ்வார். சங்க காலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாண்டிய மன்னனுக்கு கீழே ஒரு துளசி வனத்துல வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் விஷ்ணு சித்தர். ரொம்ப ஒழுக்கமான சீரிய ஞானமுடைய ஒரு குடும்பத்துல பிறந்த விஷ்ணு சித்தர் ரொம்ப சின்ன வயசுலயே நாராயணர் மேல அளவில்லாத அன்பையையும் பக்தியையும் வச்சிருந்தாரு. அந்த அன்பனாலையும் பக்தினாலையுமே ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தும் கூட மாபெரும் மன்னர்களுடைய துதி பாட மாட்டேன்னு சொல்லி ராஜ புரோகித வாழ்க்கையையும் அவர் தவிர்த்தாரு. அதே சமயத்துல வேதங்கள் ஓதுற புரோகித முறையையும் அவர் தவிர்த்தாரு. என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய நாராயணனுக்கே உரியதுன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க நாராயணனுக்காக துளசி மாலைய கட்டி வச்சிருப்பாராம் பெரியாழ்வார். காலையில அவர் எழுந்த சமயமும் நாராயணா அப்படின்ற பேரோட தான் ஆரம்பிக்கும். ராத்திரியில அவர் தூங்குற சமயமும் நாராயணா அப்படின்ற பேரோட தான் முடியும். அந்த அளவுக்கு விஷ்ணு மேல மிக தீவிர பக்தியோட இருந்தாரு விஷ்ணு சித்தர். தன்னுடைய துளசி வனத்துல விளையிற துளசி செடிய மாலையா கோர்த்து ஒவ்வொரு நாளும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையாவே இருந்துச்சு. அந்த பக்தியில கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது. அந்த பக்தியில கொஞ்சம் கூட தனக்கு பேரும் புகழும் வேணும்னு சொல்லிட்டு எண்ணமும் கிடையாது. அந்த பக்தி ரொம்பவே புனிதமான பக்தியா இருந்துச்சு. இப்படி இருந்த காலகட்டத்துலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டிய மன்னன் அந்த ஊருக்கே ஒரு அறிக்கையை விடுறான். உலகத்திலையும் மிக சிறந்த மிக உயர்ந்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சபையில நிரூபிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொன் செல்வம் நான் கொடுத்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறான். விஷ்ணு சித்தருக்கு பொன் மேலையும் பொருள் மேலையும் துளியும் எண்ணம் கிடையாது. அவருடைய நினைவுகள் எல்லாம் நாராயணனே நிரம்பி இருந்தான். ஆனா ஏதோ ஒரு தெய்வீக உந்துதல் விஷ்ணு சித்தரை பாண்டியனுடைய அரசவைக்கு போய் நாராயணன் தான் மிக உயர்ந்தவன், அவன் தான் இந்த உலகையும் ஆட்சி செய்யற ஒரே இறைவன், அவனுடைய கருணையினாலதான் நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நாராயணனுடைய புகழ் பாட அவருக்கு வழிகாட்டுச்சு. அதனால விஷ்ணு சித்தரும் பாண்டியனுடைய மகா சபைக்கு போறாரு. அப்படி போனவர் பாண்டியனுடைய அரசவையில மிக சிறந்த பண்டிதர்கள் முன்னாடி பாண்டியனுடைய கேள்விக்கு தன்னுடைய பாசுரங்கள் மூலமா பதிலையும் கொடுக்கிறாரு. தன்னுடைய பாசுரங்கள் மூலமா ஸ்ரீமன் நாராயணனே இந்த உலகத்துல மிக உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பாடின விஷ்ணு சித்தருடைய பாசுரங்களை கேட்ட பாண்டிய மன்னன் சிலிர்த்து போறான். அவரை கையெடுத்து வணங்கி அவருக்கு பொன்னையும் பொருளையும் கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஒரு அதிசயமும் நடக்குது. அந்த மகா சபைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரும் வந்தாரு. எப்படி அந்த சபையில விஷ்ணு சித்தருடைய பாசுரங்களை கேட்ட பலரும் ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்களோ அதே மாதிரி சாட்சாத் அந்த நாராயணனே அந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஸ்தம்பிச்சு போய் கருட வாகனத்துல விஷ்ணு சித்தருக்கும் பாண்டிய மன்னனுக்கும் காட்சி தராரு. அப்படி இறைவனை பார்த்த ஒரு சாதாரண மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? இறைவா, நீயே வந்திருக்கியே, உன்னை நான் பார்த்துட்டேனே, எனக்கு மோட்சத்தை கொடு இறைவா, எனக்கு பொன்னையோ பொருளையோ கொடு இறைவா, எனக்கு நீங்காத அறிவை கொடு இறைவா, என்னுடைய வம்சத்துக்கே பேரையும் புகழையும் கொடு இறைவான்னு தானே கேட்டிருக்கணும். ஆனா விஷ்ணு சித்தர் அதுக்கு பதிலா தன்னுடைய கைகளை உயர்த்தி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு சொல்லி அந்த இறைவனையே நீ பல ஆண்டு எந்த குறையும் இல்லாம நீடோடி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை உயர்த்தி வாழ்த்தினாராம். கடவுளை பார்த்தா இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி நச்சரிக்கிற உலகத்துல நீயே முதல்ல நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மனசெல்லாம் யாருக்கு வரும்?
அந்த தூய்மையான பக்தி முன்னாடி அந்த இறைவனே ஒரு நிமிஷம் தோத்துதான் போயிருப்பான். விஷ்ணு சித்தருக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஒரு தெய்வம் இல்லை, அவர் ஒரு சின்ன குழந்தை. ஒரு குழந்தைய ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு விஷ்ணு சித்தருக்கு நாராயணனை பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் பாசுரங்கள் பாடுற மாதிரி கண்ணனுக்கு தாலாட்டையும் பாடி அவர் தூங்க வைப்பாராம். எங்க தன்னுடைய துளசி வனத்தை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனாலும் கண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவர் அச்சப்படுவாராம். கண்ணனுக்காக மத்தவங்க கிட்ட சண்டையும் போடுவாராம். இப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு அன்போட பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு நாராயணன் மேல தீராத பக்தியையும் அன்பையும் வச்சிருந்தாரு விஷ்ணு சித்தர். அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த உயர்ந்த அன்புக்கு நாராயணனே கருட வாகனத்துல அவர் முன்னாடி காட்சி தந்த போது கூட ஒரு வார்த்தை கூட எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்காம நீ நல்லா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டுன்னு வாழ்த்து பாடின விஷ்ணு சித்தருடைய பக்தி முன்னாடி உலகமே மண்டி போட்டுச்சு அன்னைக்கு. அந்த நொடிதான் விஷ்ணு சித்தர் பெரிய ஆழ்வார் அப்படின்ற ஒரு பட்டத்தோட ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வாரா உருமாறினாரு. என்ன வாழ்த்துறியே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நாராயணர் கேட்கும் போது எனக்கு தான் நீ இருக்கிறியே அது போதாதா அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட, ஒரு குழந்தை வரத்தை மட்டும் கொடுத்தினா அதுவே போதும் கண் அவர் கேட்கும் போது ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறார் நாராயணர். அந்த புன்னகைக்கான அர்த்தம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். தான் மேல அவர் வச்சிருந்த இந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த பக்திக்காக தன்னுடைய தேவியே தன்னையே ஆண்டுட்டு இருக்க அந்த மகாலட்சுமியே அவருக்கு மகளா வரப்போறா அப்படின்ற உணர்வோட அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறார் நாராயணர். அப்படிதான் உலகத்துக்கே தாயான அந்த மகாலட்சுமியும் ஆண்டாளா பெரியாழ்வார்கிட்ட வந்து சேர்றாங்க. உண்மையான பக்திக்கு முன்னாடி என்னதான் நிக்க முடியும்? இறைவனும் இறைவியுமே அந்த உண்மையான பக்தி முன்னாடி சரணடைஞ்சு வாழ்க்கை மேல பற்றில்லாத அவங்களே தாம் மேல முழு நேசத்தோட இருக்கிற இந்த கள்ளம் கபடம் இல்லாத பக்தர்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாங்களா? அப்படி குழந்தையா பிறந்த ஆண்டாளுடைய கதைய இன்னொரு பதிவுல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.